இந்த கூட்டத்திற்கான உரிய ஏற்பாடுகள் இந்த முறை வந்து இப்போது அரசை குறை சொல்ல முடியாது என தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நேரடியாகவே போய் அங்கு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்க விஜயை நேரில் போய் பார்த்துருக்கார், தலைமைச் செயலகத்தில் போய். அதற்கு பிறகுதான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அப்படி இருந்தும் ரத்து செய்வதற்கு என்ன காரணம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஏற்கனவே உள்ள ஒரு திட்டமே கேன்சல் ஆகி அப்புறம் தான் போய் புகார் கொடுக்குறாங்க. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா அனுமதி கிடைக்கப்படுது. ஒரு இடத்த முடிச்சுட்டு அடுத்த இடம், அதுவும் குறிப்பாக வந்து முதல்வருடைய தொகுதி அப்படின்னு போகும்போது கூட்டத்தை பார்த்த உடனேவே அங்கே வந்து அவங்களுடைய ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆட்கள்லாம் யார் இன்னைக்கு வந்து காவல்துறைன்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணத்திற்கு தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல் இருந்தாலும் நமக்கே தெரியும், நம்ம வந்து பர்மிஷன் அப்ளை பண்ணும்போது போலீஸ்கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ் வரணும். அந்த ஏரியாவில் வேறு ஏதாவது இருக்கா, ஈவன் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட விஜிலன்ஸ் டீம் வச்சு கூட சர்வே பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஓகே கிராண்டடுன்னு. அப்போ கிராண்டடுன்னு கொடுத்தா நம்ம வந்து ஒரு 100 பேர் வரணும், அதுக்குண்டான காவல்துறையினரை வந்து அவங்க எக்யூப் பண்ணணும். ஏன்னா பர்மிஷன் கொடுக்க முன்னாடி அவங்க அந்த ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இருக்கிறது, அடுத்த ஸ்டேஷனில் கண்ட்ரோலில் வருதா எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சு கரெக்டாக கொடுப்பாங்க. ஆனால் இங்கே தோராயமாக அவர்களுக்கே தெரியும், விஜய் அவர்கள் எங்கே கூட்டினாலும் ஒரு பெரிய கூட்டம் வருது, அப்போ நம்ம வந்து இதை சவாலாக எடுத்து சீராக கொண்டு போகணும் அப்படின்னு மக்கள் நலன் கருதணும் முதல்ல காவல்துறையினர். அடுத்தது தேர்தல் விதிமுறைகள் இருக்கும்போது வேட்பாளர்களையும் அவர்கள் ஆதரித்து வரவர்களையும் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் நம்ம காணொலிகளில் பார்க்க முடியுது ரொம்ப தெளிவாக, யாருமே பக்கத்திலேயே இல்லை. விஜய் அவர்களை சுற்றி ஊடக நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க, எல்லா ஊடகவியாளர்களும் இருக்காங்க. காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே இருக்காங்க. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, அந்த கூட்டம் முடிக்கும் போதே வந்து இவர்கள் வந்து என்ன நினச்சிட்றாங்கன்னா, இல்லை இந்த கூட்ட கட்டுக்கடங்களை நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு போகும்போது இங்கேயே இந்த கூட்டத்தை ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஸ்ஸுகளை வந்து விட்டு ரோடை ஜாம் பண்ணி அடுத்த இடம் உள்ள என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டுமே வெளியே போக முடியாத அளவுக்கு முட்டுக்கட்டைகள் போட்டுருக்காங்க. பெரம்பூர்ல கொளத்தூர்ல நான் சொல்றேன், கொளத்தூர்லேருந்து தான் அடுத்த இடத்துக்கு போகணும். அப்போ கொளத்தூர்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி அதோடைய 2 பக்கத்துலையும் ஃபுல்லாக ஏகப்பட்ட பஸ்ஸு, காலி பஸ்ஸு எல்லாத்தையும் விட்டு மொத்தமாக முடக்கியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை இந்த கூட்டத்தோடய நம்ம கேரி ஓவர் ஆகும்போது மக்களுக்கு நிச்சயமாக பேருந்துகள்லாம் இயல்பாக போகிற மாதிரி இருந்தால் அந்த இயல்பாக போகல சார். நீங்கள் இன்னும் ஒரு சில வீடியோலாம் வருது பாருங்கள், லைனாக ஒரு 7-8 கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படியே காலி பஸ்ஸு டிப்போவுக்கு போகிறதுன்னு ஒன்று வேறு ரூட்டு போகிற பஸ் எல்லாம் வந்து நிற்கிது. இதெல்லாம் காணொலிகளாக வெளியே வந்துடுச்சு சமூக வலைத்தளங்கள். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி சதி தான். அப்போது காவல்துறையினர் இன்னமும் ஆளுங்கட்சியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியப்படுது. என்னதான் வந்து தேர்தல் ஆணையத்தில் இருந்து இவர்கள் மாற்றி அமைக்கப்பட்டாலுமே மொத்தமாக மாற்றலை. ஈவன் தான் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் கூட சில தேர்தல் பணியாளர்களாக வந்து இருந்திருப்பாங்க அந்த ஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே. பட் இப்போ பர்மிஷனில் இஷ்யூ இல்லைனாலுமே காவல்துறை மூலமாக பாதுகாப்பு இல்லை. இப்போ உதாரணத்திற்கு வந்து விஜய் அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு எப்படி இருக்கு பாருங்க. அதே தொகுதியில் முதல்வர் அவர்கள் போறாரு, பெரம்பூர்ல நல்லா தானே பேசினாரு, பெரம்பூர்ல நல்லா பேசினாரு. அந்த கூட்டத்துக்கு ஒரு பேரிகேட் இருந்தது, அது ஓரளவுக்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இருந்தது. இது வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒரு ரோட் ரேலி போகும்போது இது என்ன, அதாவது நீங்க வந்து எத்தனை மணிக்கு குளத்தூருக்கு போறதாக அறிவிக்கப்பட்டிருந்தது? ஆமா, எத்தனை மணிக்கு குளத்தூர் பர்மிஷன் வாங்கின டைமுக்கு தான் போயிருந்தாங்க. அதாவது எப்படி பர்மிஷன் வாங்குவாங்க பொதுவா அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இது தொட்டு எல்லாரும் பிரச்சாரம் செய்கிற ஒரு இடம். இந்த பகுதிகள், இந்த ரோடு, இது வார்டு, இது எல்லாமே சேர்த்து அப்ளை பண்ணி அப்போ நம்ம அந்த பகுதிகளில் எங்கே வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இதுதான் யதார்த்தமான உண்மை. அதுவும் அது ஒரு மெயின் ரோடு ஏரியா தான். அப்போ அங்கேருந்து என்ட்ரியோ எக்ஸிட்டோ ஆகும்போது தடை விதிக்கப்படும் போதே அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது கட்டுக்கடங்காமல் போகுது நிலைமை, நமக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை, நம்மளை நம்பி வருபவர்களுக்கும் போதுமான பாதுகாப்பு இல்லை, அப்போ நிறுத்திடுவோம். அதே முதல்வர் அவர்கள் போகும்போது கூட்டம் ஒரு பக்கம் இல்லை, அவர்களுடைய ஆதரவாளர்களோ மக்களோ யாரும் இல்லை. ஆனால் ஒரு சாலை முழுவதுமே ஃப்ரீயாக இருக்குது, அவர் அழகாக போகிறார் ஒரு ரோட் ஷோ. அந்த பக்கத்தில் கயிறுகளையோ இல்லை இதெல்லாம் வச்சு முடக்கி ஓரளவுக்கு வந்து சீர்படுத்துகிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு ஒரு பாகுபாடு, இன்னொரு வேட்பாளருக்கு ஒரு பாகுபாடு அப்படின்னா இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், மக்கள் இதுதான் புரிஞ்சுக்கணும். அதனால தான் தேர்தல் அதிகாரி தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பாதுகாப்பை நாட் ஓன்லி ஃபார் சிஎம் ஆர் அதர் கேண்டிடேட்டு, சுயேட்சையாக இருப்பவர்கள் கூட நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறையினர். அப்போ பாரபட்சம் இல்லாமல் செயல்படுங்கன்றது தலைமை தேர்தல் ஆணையர் சொல்கிறாங்க. இதுக்கு வழக்கு வேற பதிவு பண்றாங்க. எதுக்கு? இவர்களுடைய இயலாமையோ இல்லை இவர்களுடைய சூழ்ச்சிக்கு விஜய் அவர்கள் வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த நேற்றைய இதில் பிரச்சனையில் இன்னொரு புகார் சொல்றாங்க என்னன்னா, 2 மணிக்கு அவர் குளத்தூருக்கு வர்றதா இருந்தது. ஆனால் வந்து 4 மணிக்கு தான், அந்த 12:30 மணிக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு, நம்ம வேசரப்பாடில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அவர் குளத்தூர் பகுதிக்கு அந்த பெரம்பூரில் பேசிவிட்டு குளத்தூர் செல்வது கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 3-4 மணி நேரமாக அந்த டிராவல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் அந்த குளத்தூர் போகிறார்.
சரி, இது உண்மையிலே ஏற்கனவே பல முறை அந்த திட்டமிட்ட நேரத்தில் அந்த இடத்துக்கு போகாததற்கு என்ன காரணம்? கூட்டம் தான் காரணமா இல்லைன்னா அது வேணும்னே தாமதிக்கிறாங்க? நீங்க கூட்டம் தான் காரணம். ஏன் அப்படின்னா அதாவது அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுல இருந்து லைவ்ல தான் போகுது. நம்ம வந்து ஒரு அவதூறு பரப்புறோம்னா இல்லாத ஒரு விஷயம் இல்ல ஒரு ப்ரூஃப் இல்லாததை சொல்லலாம். அவர் வந்து எல்லா இடத்துலையும் டிலே ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு 1 ஹவர்ல இங்க ரீச் ஆக போறது கூட்டத்தினால வண்டி வந்து எப்படி நகர்றதுன்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். 4 மணி நேரம் ஆயிட்டு சார். சார் அவ்வளவு கூட்டம் சார், எங்க போனாலும் கூட்டம் கூட்டம் கூட்டம்ன்ற போது பெரம்பூர்ல இருந்து குளத்தூர் போக்கு 4 மணி நேரமா? நீங்க அவர்களே போயிடலாம். நீங்க தான் லைவ்லயே பாக்குறோமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஒண்ணு இல்ல, ஒரு சந்துல இருந்து ஒரு சந்துனே வச்சுப்போம். இந்த சந்துல இருந்து அங்க ஒரு 100 மீட்டர் போறதுக்கு அவ்வளவு கூட்டம். அப்ப அந்த கூட்டத்தை இன்னமும் காவல்துறையால ஏற்கனவே இவ்வளவு தூரம் வந்து இப்படி எல்லாம் நடக்குதுனாலும் அதுக்கு போதுமான பாதுகாப்பு இல்ல. அந்த பாணியை கொஞ்சம் மாத்திரலாம். இது முதல்ல இருந்தே சார் அதுதான் விஜயோட இதான் அவங்க கட்டமைக்கிறது. என்னன்னா விஜய் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய அரசியல் பிரதிபலிப்பை மக்கள்கிட்ட ஊரா கொண்டு போகும்போது கூட்டத்தை எல்லாம் பார்த்தோன்னே இவர் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தியா உருவாக்குறாரு. இவர்களை வந்து வெளியே வரவிடாம முடக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அரங்கேற்றப்பட்டு அதை குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்போ தேர்தல் நேரங்களிலும் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முதல்வர் வேட்பாளர் அந்த ஆளுங்கட்சியில் ஒரு நல்ல ஒரு பிரமுகராக இருக்காரு, ஒரு ஸ்டார் வேட்பாளர், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு மந்திரி அப்படின்னா எவ்வளோ சாதாரணமாக போயிடுவாங்களா? இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மக்கள் இருப்பாங்கன்னே வச்சுப்போம். 10 காவல்துறையினரை கூட அந்த சுற்றுவட்டாரத்தில் பார்க்க முடியல. பெரம்பூர்ல ஃபுல்லா இருந்தாங்க சார், பெரம்பூர்ல இருந்தாங்க. குளத்தூருக்கு அப்புறம் தானே அவங்க வந்து போக முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ அதை தானே சதின்னு சொல்ல வருது. இப்போ பெரம்பூர்ன்றது வேற, குளத்தூர்ல அவ்வளவு தூரம் மாஸ்க் காட்டப்படுது. அதே இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாரு, சீமான் பிரச்சாரம் பண்றாரு, இது போல பல கட்சி தலைவர்களும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கேயுமே இந்த பிரச்சனை இல்லை. இது எங்கேயுமே இந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் இல்லையே. அதிக கூட்டம், எங்க போனாலும் கூட்டம் வராங்க. அதனால உண்மையிலே இது சமாளிக்க முடியாத வரலாறு காணாத ஒரு விஷயம். கொஞ்சம் மாற்றலாம் அந்த பிரச்சார வடிவத்தை மாற்றலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஊர்வலமா போறது தான் அந்த ப்ராப்ளம். இது உண்மையிலேயே சேலஞ்ச் தான் சார். நாட் ஒன்லி ஃபார் போலீஸ், எல்லாம் சவால் தான். மக்கள் வெள்ளமாக வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல சவால் சொல்லலாம், செகண்ட் டைம்னா சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல, நீங்க அந்த காணொலிகளே அங்கேயே பாத்தீங்கன்னா ஆதரவாளர்கள், கட்சியுடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் என்ன பண்றாங்கன்னா வழி வந்து இது பண்றாங்க, சீர் செய்யறாங்க. அவ்வளவோ செஞ்சுமே எல்லாரும் ஈடுபட்டு முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்கோப்பா இதை கொண்டு போகணும், பாதுகாப்பு அவர்களே கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இப்போ கோடங்கை அப்புறம் சார், கோடங்கை சார் வணக்கம் சார். இந்த வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜயோட அந்த பிரச்சாரத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து பெரம்பூர்ல இருந்து குளத்தூர் செல்வதற்குள் ஏற்பட்டதால் தான் வந்து அந்த கூட்டத்தை ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மற்ற தலைவர்களுக்கெல்லாம் கூட்டத்தை விட விஜய்க்கான அந்த கூட்டம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதிக கூட்டம் வந்து ஒரு அலையாக மக்கள் வந்து சேர்வதால் வந்து இந்த கரூர் போன்ற ஒரு நிகழ்வு குளத்தூரிலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதால் தான் அடுத்த பயணத்தை ரத்து செய்து விட்டதாக கூறுகிறார்கள். இப்போ நம்ம ஜேம்ஸ் மார்டின் என்ன சொல்கிறாருன்னா, பெரம்பூரை நல்லா இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ஆனால் குளத்தூருக்கு வந்து அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணலை. ஆனால் அவளை லேட்டாக ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் உண்மையிலேயே அவர் வாகனம் செல்ல முடியாத அளவுக்கு நகர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது. இங்கே வந்து குளத்தூரில் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட விடுமோ என்பதால் தான் வந்து அந்த தொடர்ந்து பேசாமல் அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியாமல் அந்த ரத்து செய்ய வேண்டிய நேரிட்டது என்று கூறுகிறார்கள். உண்மையிலே அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டம் கூடுவதால் வந்து இப்போ இருக்கிற அந்த நிர்வாக நடைமுறைகளால் விஜய்க்கு கூடக்கூடிய அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுவதாக நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? சார், நம்ம நிறைய நேரங்களில் இதே அரங்கில் நிறைய நம்ம பேசியிருக்கோம். தாவேக்கா தொடர்பாக பல விஷயங்கள் பேசும்போது நான் எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து விஜய் வந்து நடிகராக அவரை பார்ப்பதற்கு வருகிற கூட்டம் வந்து அவங்க தொண்டர்களா, ரசிகர்களா அல்லது வெறும் பார்வையாளர்களா நமக்கு தெரியாது சார். விஜய் வந்தா கூட்டம் வருது இல்லையா? அந்த கூட்டத்தை ரசிகர் கூட்டம் இவங்க சொன்னாங்க. இப்ப சகோதரர் கூட பேசும்போது சொன்னார், பெரம்பூர்ல எங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு, ஆனா வந்து இங்க வேண்டுமென்றே போலீஸ் வந்து கொடுக்கல, அது வந்து ஆளுங்கட்சியினுடைய சதி அப்படின்னு பேசினாரு. ஏன்னா இங்கதான் மாற்று கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லா நிர்வாகங்களும் கம்ப்ளீட்டா என்டையரா தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டுல போயிருச்சு. இதைத்தான் அவர் நேரா போய் வந்து அர்ச்சனா பட்நாயக் கிட்ட புகாரும் கொடுக்கிறாரு. இன்னொரு விஷயம், யார் சார் இவருக்கு ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுத்தா? இன்னொரு விஷயம், இவங்க கேட்ட அனுமதியில இந்த இடத்துல நாங்க வந்து பரப்புரை பண்ண போறோம், எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கேட்டதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லியிருந்தாங்க, இத்தனை பேர் இந்த நம்பர்ஸ் தான் வருவாங்கன்ட்டு. இந்த தொண்டர்களை அல்லது இந்த ரசிகர்களை சொன்னா கட்டுப்பாடாக அவர்கள் தலைவன் சொன்னா கேட்க முடியாதவர்களை வைத்திருந்தால் அவர் எப்படி தலைவரா இருக்க முடியும்?
இன்னொரு விஷயம், எல்லா பரப்புரையிலும் இவர் சொன்னாருங்க கூட்டமே இல்ல அப்படின்னு சொன்னார் இல்லையா? எடப்பாடி மயிலாப்பூர்ல கூட்டம் ஆரம்பிச்சாரு, பரப்புரை அங்கதான் ஆரம்பிச்சாரு. அவருக்கும் அங்க தெருமுழுக்க ஆட்கள் தான் இருந்தாங்க. காஞ்சிபுரத்துல உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பிச்சாரு, அந்த வழிநடுக்க கூட்டம் இருக்குதான் செய்தது. நீங்க திருவாரூர்ல போனாரு, கூட்டம் இருக்குதான் செய்தது. எல்லா சீமானுக்கு இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கூட்டம் இருக்கு. அவர்கள் எல்லாம் தொண்டர்களாக அத மாற்றப்பட்ட நபர்களாக இருக்காங்க, அரசியல் படுத்தப்பட்டவர்களா இருக்காங்க, நெறிப்படுத்தப்பட்டவர்களா இருக்காங்க. இங்க வருகிறவர் எல்லாரும் வெறும் பார்வையாளரா வரான். விஜய் அண்ணாவை பார்க்கணும், செல்ஃபி எடுக்கணும், கோஷம் போடணும். அடிப்படையில நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கா இல்லையா? நம்ம டிரான்ஸ்பார்மர் மேல ஏறணுமே, நம்ம கேட்டை உடைச்சிட்டு போறோமே, பேரிகார்டை உடைச்சிட்டு தாவி போறோமே, கதறி அழுவுறோமே, நம்மள ஏறி கூச்சி மேல போறானே, அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களாக இவங்க இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து இவர்களை நம்ம நெறிப்படுத்துங்கன்னு சொல்றோம். அப்படி சொன்னா நம்ம மேல ஏதோ நாம அவர்களுக்கு எதிராக பேசுற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரே விஷயம் சார், இன்னும் அடுத்தவர் மீது பழி போட்டு எவ்வளவு காலத்துக்கு நீங்க காலம் தள்ள போறீங்க? அப்ப பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க, மக்கள்கிட்ட மக்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்ல மாட்டீங்க. எங்க வந்தாலும் திமுக எதிர்ப்பு, திமுக வீட்டுக்கு அமைச்சிடலாமா? அவங்க தான் இப்ப இல்லையே, ஆட்சி அதிகாரத்துல இல்ல, தேர்தல் களத்துல நிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்வதற்கு துப்பு இல்ல. அங்க பூரா வேட்பாளரே மாத்தி சொல்றாரு. இதுக்கு யார் திமுக சதியா சார் பேரை மாத்தி சொல்றதுல? அல்லது அங்க பிரச்சனைக்கு அவங்க தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம், நம்ம அவ்வளவு கடுமையான வார்த்தைகள் வேண்டாம். தனிப்பட்ட விமர்சனம் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன், பெரம்பூர்ல கொடுத்த பாதுகாப்பை ஏன் குளத்தூர்ல கொடுக்கல? இல்ல கொடைங்க பிரதர், பெரம்பூர்ல கொடுத்த அந்த ஏற்பாடுகள், பேரிகார்டு, அங்க உள்ள காவலர்கள் எண்ணிக்கை குளத்தூரில் கொடுக்கவில்லை என்பது நேரடியாக பார்த்தவர்களோட புகாரா இருக்குது. அங்க பெரிய அளவுல கூட்டம், பெரிய அளவுல அவர் பேச்சிலேயே ஆடியோவுல பிரச்சனையா இருக்கு. குளத்தூர்ல அவர் சொல்ற மாதிரி நிறைய பேருந்துகள் அந்த பகுதியில அப்படியே இயக்கி இருக்காங்க. அது ஏன் பண்ணாங்க அப்படிங்கறது அவரோட கேள்வியா இருக்கு. அங்க நிர்வாகம் இல்லையா? கட்சி ஆள் இல்லையா? அங்க மாவட்ட செயலாளர் கிடையாதா? அதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ண வேண்டியது? யார் செய்யணும்? அதெல்லாம் போலீஸா எல்லாமே பண்ணி கொடுக்கும். கூட நின்று எல்லா கட்சியிலும் அவர்கள் தான் நிக்கணும். சார் இந்த இடத்துல நிக்கணும், எங்க கட்சிக்காரனால ஒதுங்கி நிப்பான், நீங்க இதெல்லாம் செய்யுங்க. காவல்துறை சார், காவல்துறை தடுத்தாலும் பிரச்சனை. என்னை காவல்துறை தடுத்து விட்டது, தடியடி நடத்துது, எங்களை உள்ள விடல, அதுக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது இவர்களுக்கு ஒரு பழமொழி சொல்றேன் சார், ஆட தெரியாதவனுக்கு மேட கோணல்னு சொல்ற கதை தான். நீங்க என்ன வேணா பேசலாம், ஆனா பேசுவதற்கு அடிப்படையில இல்ல. நீங்க சொன்னீங்க அந்த பழமொழி எல்லாம் சொன்னீங்க, ஓகே. ஆனால் விஜய்க்கு கூடுற கூட்டம் மற்ற தலைவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட கைகளை உயர்த்தியவாறு நெருக்கி அடித்து அந்த கூட்டத்தோட ஆர்வத்தை, மற்றபடி அவருடைய பிரச்சாரத்திலே அவர் சொல்றாரு, ஜென்சி தலைமுறையினர் காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு புதிய வாக்களிக்கும் தலைமுறையை உருவாக்கும் ஒரு அரசியலை அவர் உருவாக்குகிறார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அந்த அளவுக்கு கூட்டமும் அதை கூடுவதை நீங்க மறுக்கிறீங்களா, இருக்கிறீங்க, அதை ஏற்றுக்கிறீங்களா? கூட்டம் கூடுவது இது முழுக்க முழுக்க கூட்டப்படுகிற கூட்டம் சார். தன்னெழுச்சியா வர கூட்டம்ன்றது பொய். ஏன்னா நீங்க பெரம்பூர்ல பண்றீங்கன்னா பெரம்பூர் ஆட்கள் மட்டும் தான் நாங்க இருக்கணும். எல்லா மாவட்டத்திலும் ஏன் சேர்க்கறீங்க? பக்கத்து தொகுதியில இருந்து ஏன் சேர்க்கறீங்க? எதுக்கு சேர்க்கறீங்க? எல்லா இடங்களிலும் எல்லா கட்சியும் சேர்க்கறாங்க, தாவேக மட்டும் சேர்க்கறாங்க, எல்லா கட்சியுமே அப்படிதான் சேர்க்கறாங்க. எல்லா கட்சியிலுமே பிரச்சாரம் போது எல்லா கட்சியும் பிரச்சனை வரல சார். பிரச்சனை வருதா? எல்லா கட்சியிலும் வரல. நீங்க கூட்டம் சேர்க்கற தப்பு இல்ல. அப்ப அந்த கூட்டத்தை நெறிப்படுத்த முடியல, ஒழுங்குபடுத்த முடியலன்னா எதுக்கு கூட்டம் சேர்க்கறீங்க? உங்க கட்டுப்பாட்டு, உங்க வார்த்தை சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்ல. கூட்டத்தை சேர்க்கறாங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சார்? உண்மையிலேயே அந்த விஜயை பாக்குறதுக்கு எல்லாருமே ஓட்டு போடுறாங்க இல்லையா, கூடுறாங்க, அதுதான் உண்மையை தவிர கூட்டுறாங்க நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியல சார். அது உண்மையிலேயே, ஏன்னா நேரடியா போன செய்தியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாக்குறாங்க. அது உண்மையிலேயே அந்த பகுதி மக்கள் அவங்கள பாக்குறதுக்கு கூடுற கூட்டம் தான் தெரியும். அவங்க காசு கொடுத்து கூப்பிடுற கூட்டம் தாவேகாக்கு இல்ல அப்படிங்கறத பெரும்பாலானவரோட கணிப்பு கருத்தா இருக்கு சார். சார் உங்களுடைய வாதத்துக்கே வரேன் சார், உங்க வாதத்துக்கே வரேன். தன்னிச்சா ஒரு கூட்டம்னே வச்சீங்க, தலைவன் சொன்னா கேட்கணுமா வேணாமா? நீ சரியா இப்ப பிரச்சாரம் தடைப்பட்டது எதனால்? ஆளுங்கட்சி சதியா சார், இல்ல காவல்துறை சதியா, இல்ல யார் சதி? நீங்க தான் சதியை தவிர இவங்க வாயில வேற எதுவுமே வராது. நீ ஒழுங்கா நெறிப்படுத்தி போய் உன் பிரச்சனை என்னன்னு சொல்றதுக்கு முடியல சார். அவர் அவருக்கு டயர்ட் ஆயிட்டார், பாவம் சார். அவர் எலைட் அரசியல்வாதி, அவரால் முடியல. உண்மையிலேயே எனக்கு விஜய் நினைத்தால் பாவமா இருக்கு. அவர் ஆவேசமா அந்த பெரம்பூர்லயே கத்திட்டார் பயங்கரமா, எனர்ஜி எல்லாம் அங்கேயே போயிருச்சு. அப்ப அவர் என்ன பண்ண முடியும்? இன்னும் 4 பாயிண்ட்ல அவர் இழுத்து தெரிஞ்சுன்னு என்ன பண்ண முடியும்? பெரம்பூர்ல இருந்து குளத்தூர் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆக்குறாங்க. எதுக்கு சார் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகுது?
நீங்க உங்க கட்சிக்காரங்களை நீங்க நெறிப்படுத்தி இருந்தா தலைவன் சரியா எல்லா இடத்துக்கும் போகணும். Okay, அவனுக்கு வழி விட்டுருவோம்பா, நம்ம எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். அந்த அடிப்படை அறிவு இருந்தா இதெல்லாம் ஒழுங்கா இதோட நடக்கும். ரெண்டாவது நான் என்ன சொல்ல முறை வரேன், சொல்றாரு. தொண்டர்களை நெறிப்படுத்தாது இருக்கிற வரைக்கும் இந்த அப்புறம் பிரச்சனை வந்து வரும். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து அடுத்த வாரம் முதல் கட்ட கருத்தை எடுத்து உங்களோட அந்த விமர்சனங்களுக்கு இப்போ ஜேம்ஸ் மார்ட்டின் வந்து பதில் அளிப்பாரு. இல்ல, அவரு அது திரும்ப என்னன்னா திரும்ப அந்த நெறிப்படுத்தல அந்த கூட்டம் வந்து பெரிய அளவில் திரளும் போது அவர்களை வந்து ஒரு சமநிலைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாரும் நெருங்கி கூட்டமா நெரிசலுக்கு வராதீங்க, இது போன்ற வேண்டுகோள்களை விஜய் விடுக்கலாமே, அதை ஏன் விடுக்க மாட்டேங்கிறாரு? சார், அதாவது வெடுக்க மாட்டாரு சொல்லாதீங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நிறைவுபடும் போது பாருங்க, எல்லாரும் பத்திரமா போங்க, வீட்டுக்கு போங்க. ஈவன் வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு, பெண்கள் வராதீங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க, இந்த மாதிரி நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி வராதீங்க. ஏதாவது ஒரு கட்சி தலைவர் என்ன பாக்குறதுக்கு நீங்க வராதீங்கன்னு இன்னை வரைக்கும் எங்கேயாவது பதிவு பண்ணிருக்காங்களா? எல்லா இடத்துலயும் இவங்க பெருமிதமா சொல்றது என்ன, 10 லட்சம் பேர் கூட்டணும், நாங்க 5 லட்சம் பேர் கூட்டினாங்க. அப்போ இவர்கள் அப்படி பெருமையா சொல்லிக்கும் போது என்ன அர்த்தம்? அவங்க வந்து ஒரு கட்டமைப்பு அவர்கள் கட்சி மூலமாவோ இல்ல காவல்துறை உதவி மூலமாவோ பண்ணிடுறாங்க. இங்க தன்னெழுச்சியா எவ்வளவு பேர் வராங்கன்றதே வந்து இது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இவங்களோட குற்றச்சாட்டார என்னன்னா வேற தாவேகாவுல இப்போ வந்து அடிப்படை கட்சி உறுப்பினர்கள், அடிப்படை பொறுப்பாளர்கள் அப்படின்னா எவ்வளவு பேர், இவ்வளவு நம்பர்ஸ்ங்கிறது தெரியும். பொதுமக்கள் சார் எல்லாரும் அதுல எல்லாருமே என்ன ஆதரவாளர்னா, இப்ப நீங்க வந்து ஒரு மற்ற கட்சிகள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த சட்டைகள் வெள்ளை சட்டைகளா இருந்திருக்கும், அதுக்கு ஒரு துண்டு இருந்திருக்கும். இங்க பாருங்க மக்களை பாருங்க, அந்த கூட்டத்திலே பாருங்க இருக்கிற மக்களை, அவங்கதான் மக்கள் வந்து இவங்க காசு கொடுத்து கூட்டுறாங்கன்னு இன்னமும் வந்து கேவலமா சொல்றாங்க. அந்த மாதிரி விமர்சனங்கள் அது மாதிரி கிடையாது. இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் கட்டமைச்சாலும் இல்ல இது வந்து ட்ரெயின் ஆயிட்டாராம். அவர் வந்து அவர் சொல்றது எலைட் அரசியல்வாதின்னு சொல்றாரு. சரி, இப்ப இவரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடிசை வீட்டுல இருந்து வந்திருந்தாரா அவர் அரசியல்வாதிக்கு முன்னாடி? இல்ல, இதுக்கு இந்த கூட்டங்கள் ப்ராப்ளம் இல்ல, அதனால சொல்றேன் சார். மக்களுக்குன்னு வரும்போது, மக்களை பார்க்கும்போது அதுல உருவாகிற ஒரு சந்தோஷமே வேற சார். மக்களுக்காக விஜய் வந்து கீழே இறங்கி இந்த கூட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்தினாங்க. விஜயகாந்த் ரொம்ப கூட்டமாயிட்டா இறங்கி கூட்டத்தை கட்டுப்படுத்துறாரு. இப்ப இந்த மாதிரி கருத்து தான் சினிமா பாணியா இருக்கு. இறங்கணும் அவர் வந்து ஒரு தலைமை செயலத்துக்கு போகும்போதே எவ்வளவு தள்ளு முள்ளு இருக்கு, தள்ளி விடுற அளவுக்கு எந்த நிலைமையில மூச்சு திணற அளவுக்கு கூட்டம் இருக்கு. அங்க யார் வந்தாங்க? அங்க கட்சிக்காரங்க வந்தாங்களா? அப்ப நிலைமை தான். ஒரு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தாலும் பிரச்சனை. அப்ப அவருக்கே வந்து இத்தனையும் தாண்டியுமே அவர் மக்களை சந்திக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருக்காரு. இவர்கள் முட்டுக்கட்டை மேல முட்டுக்கட்டைகள் போடுறாங்க. பேட்டர்னை மாத்தலாமாங்க விஜய் வந்து ஒரு அவர் ஒரு வீட்டுல இருந்து பனையூர்ல இருந்து ஒரு வாகனத்துல அப்படியே கிளம்பி வராரு, ஊர்வலமா வந்துகிட்டே இருக்கிறாரு. அந்த இடத்துல இல்ல பனையூர்ல இருந்து பெரம்பூர் வரைக்கும் எங்கேயாவது ஏதாவது சம்பவங்களா இருக்கா இல்ல கூட்டங்கள் ஆகுதா? அப்ப என்ன அர்த்தம்னா இவர்கள் எங்கெல்லாம் பிரச்சாரம், இதுதான் யதார்த்தம், எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து கொள்கைகளை பரப்பணும்னு விருப்பப்படுறாங்களோ அங்கதான் சதிகள் நடக்குதுன்றத பதிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா கரூர் குளத்தூர்ல மட்டும் தான் திட்டமிட்டு பண்ணாங்கன்னு சொல்றீங்க. கரூர்ல ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதுல நிறைய வந்து சொல்லவும் செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி சதிகள் நடந்துருக்கு, அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் அதெல்லாம் வந்து சிபிஐடி. நீங்க சொன்ன மாதிரி திமுக தான் அந்த கரூர் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறது ஏதாவது ப்ரூஃப் ஆயிருக்கா? அப்படி ப்ரூஃப் ஆயிருக்கான்றது இப்ப நம்ம சொல்ல முடியாது. அது வந்து என்ன சிபிஐ இந்த பக்கம் இவர்கள் சொல்கிறார்கள். இருங்க சார், இவங்க நீங்க சொல்றீங்கல்ல இவங்களாலதான் நடந்தது, சதி நடந்திருக்கு, திமுக ஆட்கள் மூலமா சதி நடந்து செருப்பு வீசப்பட்டது, கெமிக்கல் போயப்பட்டிருக்குன்றதெல்லாம் யார் சொல்றாங்க? மக்கள். அதுக்கப்புறம் சிபிஐ கூட வந்து இதை பத்தி சொல்றாங்க. அவர்களுடைய அறிக்கை வரட்டும். இருங்க, ஒரு அம்மா வந்து அவங்க வந்து எந்த கட்சியும் சபரம் இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக சொல்றது எல்லாம் பொய் போல நானே கண் கூட பாத்துட்டேன். இங்க குளத்தூர்லயும் பெரம்பூர்லயும் எவ்வளவு தூரம் வந்து இவர்களுக்கு சதி செய்கிறார்கள். பாதுகாப்பு கிடையாது. சதி பண்ணாங்க பெரம்பூர்லயும் குளத்தூர்லயும் சொல்லுங்க சார். பாதுகாப்பு கொடுக்கணும் சார், வேட்பாளருக்கு பாதுகாப்பு. சார் நீங்க வந்து உளவுத்துறை வச்சு கூட வந்து அவர் டீடைல் எடுக்கலாம். இவ்வளவு பேர் வரப்போறாங்க. ஏன் ஈவன் பெரம்பூர்ல இருக்கும்போது அங்க இருக்கிற உளவுத்துறைக்கு வந்து தெரியாதா? இப்ப இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு, இங்க இவ்வளவு பேர் வரப்போறாங்க சொல்லுது ஜேம்ஸ் மாதிரி. நீங்க சொல்றது கரெக்ட். அது நீங்க கரூர்ல மற்றபடி நாமக்கல்ல இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து இது காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது வந்து நீங்க சொல்ற குற்றச்சாட்டை நம்ம வந்து சரி அரசாங்கம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, விஜய்க்கு பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு இருக்குது, அதனால அதை வந்து அந்த ஆதரவை குறைத்து காட்டுவதற்கு இல்லை ஏதோ பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக பண்ணாங்கன்னு சொல்லலாம். இப்போ கொடங்கி அப்புறம் சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தில் கட்டுப்பாட்டாக இருக்குது. நீங்கள் அந்த வேட்புமனு தாக்கலுக்கு முந்தைய நாளே நீங்கள் அர்ச்சனா பண்ணாக்க பார்க்குறீங்க. இன்னமும் அது தேர்தல் ஆணையத்தில் காவல்துறை ஏதாவது விதிமீறல்களை ஈடுபட்டிருந்தால் அவர்கள் இதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி லைவ்ல இருக்குது.
இப்போ குளத்தூர்ல ஒரு சதி நடந்தது என்பதற்கான என்ன ஆதாரங்கள் இருக்கு? நம்ம பொதுவாக சும்மா அப்படி சொல்ல முடியும். சதிங்கிறது என்னன்னா, அதை நான் சொல்லிட்டேன், முதல்லே பதிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி பஸ்ஸுகளை வந்து இந்த 2 பக்கமும் வந்து ஆளே இல்லாத பஸ்ஸாக கூட நிறைய நம்பர்ஸ் அனுப்பி லைனா, அதாவது ஒரு பஸ்ஸுக்கு இன்னொரு பஸ் வேற வண்டிங்களே கிடையாது, பூரா பஸ் கூட்டம் நடக்கிறதுல பஸ்ஸை விட்டாங்க. ஆமா, ஃபுல்லா ஒரு சைடு ஃபுல்லா பஸ் பேன். அப்ப என்ன அர்த்தம்னா இதுதான் சதின்னு சொல்ல வருது. அந்த மாதிரி போதுமான அளவுக்கு காவல்துறையான வந்து இயங்கலை அப்படின்னா, இப்போ நீங்க வந்து தேர்தல் ஆணையம் சொல்றீங்க. தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்றாங்கன்னா டைரக்ஷன் தான், இது எல்லாருமே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுவாங்க, மாவட்ட இது ஆர்ஓ ஆபீஸ் எல்லா இடத்தையும் சேர்த்து பயணிக்கிற தவறு நடந்ததுன்னா தேர்தல் ஆணையம் உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க சார். ஒரு வேட்பாளருக்கு மட்டும் ஏதாவது பாதுகாப்பு கொடுக்கவில்லை, முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை சொல்றாங்களே அவங்க அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாங்க, எஃப்ஐஆர் இவங்க ஃபைல் பண்ணோன்னே அது என்னன்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, இங்கே சம் வயலேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னா, நீங்க பாரபட்சம் பார்க்காம செயல்படுங்க அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரிகள் சொல்லும் போது ஆமா சார், கூட்டத்தை என்ன சொல்றாங்க, பாரபட்சம் இல்லாம பாருங்க, எல்லாருக்கும் போதுமான அளவு செக்யூரிட்டி கொடுங்க, அவர்கள் ஈவன் தோ வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய ஜனநாயக கடமை அப்படின்னு. சரி, இப்போ விஜய் பேட்டர்ன் மாறுமா, பிரச்சார பேட்டர்ன் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்குமா? விஜய் பேட்டர்ன் மாறுமா இல்ல, மக்கள் மாறிட்டாங்க, மக்கள் எழுச்சி எங்கனாலும் இருக்கு. இவர்களுக்கு போக போக அது என்ன ஆகுதுன்னா, இன்னும் ஒரு சிலர் வந்து உபயோகப்படுத்துற மாதிரி இவர்களால தாங்க முடியல. களத்துல இவர்களுடைய ஒரு இது, இவங்க பிரச்சாரம் வேகமா ஆயிடக்கூடாது, இவங்க முட்டுக்கட்டு தாமதப்படுத்துறதுக்கு அவங்க வந்து சரி பண்ணுவாங்கன்ற கொடைங்க பிரகாரம். இன்னொரு இந்த பிரச்சாரம் நடவடிக்கைகள் தொடர்பாக நம்ம ஜேம்ஸ் மார்ட்டின் சொன்னார். இன்னொன்று, அவருடைய சொத்து மதிப்பு வெளியிடப்பட்டது. அந்த சொத்து மதிப்பு பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இது வந்து அவருடைய தந்தை, மனைவி, மகன், மகள் ஆகியோருக்கு நாங்கள் கடன் தொகை வழங்கியதாக அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும், அவருக்கு இந்த மாதிரி சொத்து மதிப்பு வந்து 620 கோடி ரூபாய் இருப்பதில் வந்து இந்த மாதிரி வழங்கப்பட்டது ஒரு விமர்சனம் செய்கிறாங்க. அவர்கள் இந்த இன்கம் டேக்ஸ், வருமான வரி மற்றும் இந்த பிரச்சனைகளுக்காக இது போல கடன் கொடுத்ததாகத்தான் அது கூறப்பட்டது, அந்த விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலா சார் ஒரு விஷயம் சார், இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறாள் எழுப்பவே முடியாதுன்ற மாதிரி இவங்க வந்து தான் செய்யறதெல்லாம் ரொம்ப சரி, நம்ம வந்து வளர்ச்சியை தடுக்கிறாங்க, நம்ம ஒடுக்குறாங்க, நம்மளை நசுக்குறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. நாம சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க மாற்று சக்தியாக வரீங்கன்னா முதல்ல நம்ம சரியா இருக்கிறோமான்னு பாத்துக்கணும். நம்ம வந்து நீங்க சார் அவங்க திமுக தீய சக்தி, அவங்க வந்து மொத்தமா ஊழல், சரி அதிமுக ஊழல், எல்லாருமே மோசம்னே வச்சுங்களேன், நீங்க தான் ரொம்ப நியாயவாதிகள், சரியா இருக்கிறீங்க, நாட்டை காப்பாத்த வரீங்க. அப்ப அடிப்படையிலேயே உங்கள் மீதான ஒரு விஷயத்துல தனி மனித ஒழுக்கமே இல்லாம போயிடுச்சுன்னு விமர்சனம் வந்திருக்கு. நான் சொல்ல சார், இத தனி மனித ஒழுக்கமே இல்லாம போச்சுன்னு வந்திருக்கு. அப்ப சொந்த வீட்டையே காப்பாற்றுவதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் நாட்டை எப்படி காப்பாற்றுவார்னு கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு விஷயம், எந்த குடும்பத்திலேயாவது நீங்க அப்பாவுக்கு காசு கொடுத்தேன், கடன் கொடுத்தேன், அது கூட நிறைய நடக்கும் சார். அம்மாவுக்கு காசு கொடுத்தேன், அது கூட நிறைய நடக்கும் சார். மனைவிக்கு கடன் கொடுத்துருங்க, அது கூட வருமான வரியை ஏமாத்துறதுக்காக கூட நடக்கும் சார். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் கேட்க வருகிற விஷயம், அந்த குழந்தை திவ்யா படிச்சுக்கிட்டு இருக்குது, படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு இவருடைய மகள் தானே, அந்த பொண்ணு பேர்ல 4,06,000 ரூபாய் கடன் எழுதி வச்சிருக்காரு. என்ன கடன் கொடுத்திருப்பாரு இவரு? ஒன்னு படிப்பு செலவு கொடுத்திருக்கணும், அல்லது கல்லூரியிலயோ பள்ளியிலயோ படிக்க ஃபீஸ் கட்டி இருக்கணும். வேற என்ன அவருக்காக நீ வந்து செஞ்சிருக்கணும்? இன்னொரு விஷயம், 2000 ஆண்டிலிருந்து 2026 வரைக்கும் 26 ஆண்டுகளாக, திருமணமாகி 27 வருஷம் ஆகுதுன்றாங்க, 26 ஆண்டுகளாக தான் வாங்கி இருக்கிற சொத்துல ஒரே ஒரு சொத்து கூட மனைவி பேர்லயோ மகன் பேர்லயோ மகள் பேர்லயோ இல்ல. அப்ப எல்லாத்தையும் இவர் ஒருத்தரே வச்சிருக்காரு. அது தப்பு இல்லை, ஏன்னா அவரே உழைக்கிறார், அவரே சம்பாதிக்கிறார், அவரே வாங்கிக்கிறார் கூட முட்டு கட்டுவாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, காதல் திருமணம் செய்திருக்கிற ஒரு நபர், சராசரி மனுஷன், சாமானிய சாதாரண ஆள் கூட தன்னுடைய மனைவி கல்யாணம் ஆன உடனே மனைவிக்கு அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும்னு தன்னுடைய உழைப்பை பூராத்தையும் மனைவி கிட்ட தான் கொடுப்பான். அது சரியாக சராசரியா இருக்கிற ஒரு மனுஷன். இவர் வந்து இதுவரைக்கும் அவங்க பிரேயர்ல ஒன்னு சொல்லியிருந்தாங்க, கோர்ட்லயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொருளாதார தடை ஏற்படுத்தினார் எனக்கு. அவங்க சொன்ன வார்த்தை சரின்னு இப்ப காட்டுறாங்க. ஏன்னா எல்லா விதத்திலும் 4 வருஷமா சங்கீதாவுக்கு வருமானமே இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்ப வருமானமே இல்லாத ஒரு நபர் வாழ்க்கை நடத்துவதற்கு, அவருடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் விஜய தான் கையேந்தி நிக்க வேண்டிய நிலையில இருந்திருக்காங்க. அதத்தான் அவங்க பிரேயர்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மனைவிக்கும் மகனுக்கும் மகளுக்குமே கொடுத்த காசெல்லாம் கணக்கு பார்த்து கந்து வட்டிக்கார மாதிரி எழுதி வச்சு கடங்காரனாக்கி விட்டு, அதை வேற வருமானத்தை தாக்கல் பண்ற இடத்துல நீங்க சொத்து மதிப்பை காட்டுறீங்கன்னா,
குடும்பத்தையே பார்க்காத ஒரு நாட்டை எப்படி சார் பாப்பாருன்னு ஒரு கேள்வி. அப்புறம் அண்ணன் சீர் பண்ணலாம், மாமன் சீர் பண்ணலாம், மச்சான் சீர் பண்ணலாம், எதோனா பண்ணலாம். சரி அப்பா, சரி நீ ஆபிரகாம் அப்பா சார், இல்லைன்னா ஆபிரகாம் வந்திருப்பியா? சார், அப்ப சொத்து மதிப்பிலே எனக்கு தப்பு இருக்கு சார். ஓகே சொத்து ஆபிரகாம் சார், மதிப்பே நீங்க சொல்ற குறைவாக குற்றச்சாட்டு காட்டியிருக்கிறார். நீங்க இல்ல, இல்ல, நான் முடிச்சிடுறேன் ஆபிரகாம் சார், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் சார், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க, சார் சொல்லுங்க. முடிச்சிடுறேன். என்னன்னா சொத்து மதிப்பையே அவர் குறைவாக காட்டியிருக்கிறார், அரசை ஏமாத்திருக்காரு. ஏன்னா நான் சொல்லல, ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, உச்சத்தை விட்டு வந்துட்டார், 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டார், செங்கோட்டையன் பேசும்போது 500 கோடி சம்பளத்தை விட்டு வந்துட்டார், ஆதவர்ஜனா பேசும்போது 1000 கோடி சம்பளத்தை விட்டு வந்துட்டாருன்னு சொன்னார். அப்படி சொல்லி இருந்தால் அவர் குறைந்தபட்சம் எத்தனை 1000 கோடி இருந்திருக்கணும்? கணக்கே 600 கோடி தான் காட்டுறாங்க. அப்ப மீதிலாம் என்ன? ஒரு டிரைவருக்கு சீட்டு கொடுத்துட்டார், டிரைவர் பையனுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, பொங்குறாங்க, அப்படியே கண்ணீர் விட்டாரு அப்படின்னாங்க. கடைசியில யாரா அவருன்னு பார்த்தா விஜயனுடைய பினாமியா இருக்கார், அவர் நடத்துகிற நிறுவனத்தினுடைய ஒரு டைரக்டர், அவருடைய டிரைவர், அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நம்ம எல்லாரையும் குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்கணும் சார். போதை ஒழிப்புன்னு பேசுறாரு, கஞ்சா வியாபாரிக்கு சீட்டு கொடுத்திருக்காரு. சரி ஜாமீன்ல வெளிவந்து ஆபிரகாம், நீங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டுகளை அந்த புகார்களை பொதுவாக விஜய் ரசிகர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அதை அப்படியே புறந்தள்ளுறாங்க. அவர் மீதான குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்கள் பொதுவான தளத்தில் அரசியல் தலைவர்கள் கேள்வி வைக்கிறீங்க. 41 பேர் நசுக்கி செத்ததையே பரவாயில்லன்றாங்க, பொண்டாட்டியை விட்டுட்டு போய் நடிகை பின்னாடி சுத்துறதே நார்மலைஸ் பண்ணாங்க. திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க, குற்றச்சாட்டு சொல்றீங்க. சரி, யார் சார் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க? அதுல தான் கான்செப்ட் எழுதி போயிட்டு இருக்குல. நார்மலைஸ் பண்றாங்க, கள்ள உறவையே நார்மலைஸ் பண்ற கூட்டம். விஜயர்கள் தான போனாங்க. ஜேம்ஸ் மார்ட்டின் அவர் முடிச்சோட நீங்க நிறைவா சொல்லுங்க. அப்புறம் உங்க நிறைவு கருத்து இல்ல, மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு நடிகை பின்னாடி போனதையே நார்மலைஸ் பண்ண கூட்டம் தானே சார் அவங்க? இல்ல ஆபிரகாம் சார், மனைவியை துரோகம் பண்ணிட்டு அது தப்பா இல்லையா? அதுதான் நம்ம கேள்வி. சரி, இல்ல பதில் சொல்லுவாரு ஆபிரகாம் சார், பதில் சொல்லுவாரு. நீங்க அந்த வேட்புமனு தாக்கல்ல உள்ள அந்த சொத்து விவரங்கள் வருமான வரி தொடர்பான பல்வேறு சட்ட ரீதியான விவரங்களுக்காக அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். இன்னொன்று, விஜய் ரசிகர்களோ அவருடைய ஆதரவாளர்களோ அதை பெரிய அளவில் ஒரு குற்றமா அவங்க ஏற்றுக்கொள்ள நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு நிறைவா ஜேம்ஸ் மார்ட்டின் பதில் சொல்லுவார். சொல்லுங்க சார், அவருடைய அந்த அந்த தேர்தல் சொத்து மதிப்பு அது தொடர்பான விமர்சனங்கள் மற்றும் அவருடைய தனிப்பட்ட அவர் மீதான புகார்கள் இந்த தேர்தலில் அது எதிரொலிக்குமா? தொடர்ந்து விஜயின் தேர்தல் பயணம் இதே பாணியில் தொடர்ந்தால் அது இந்த தேர்தல் நாளன்று வரை பரப்புரைக்கு அனுமதிக்கப்பட்ட நாள் வரை அவர் முழுமையாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்வாரா இயலுமா இயலாதா? நீங்களே சொல்லுங்க சார். சொத்து கணக்குகளை பொறுத்த வரைக்கும் அவர் அவருக்கு எது உண்மையாப்படுது, ஏன்னா அதான் அஃபிடவிட் சொல்றது. நம்ம அஃபிடவிட்ல எனக்கு இது உண்மையாப்படுது, இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்றத கணக்காட்டுறாரு. நம்ம ஆபிரகாம் அவர்கள் சொல்லும்போது 1000 கோடிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எந்த கணக்குல சொல்றாரு தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் எந்த கணக்குல தெரியல, ஊழல் நேர்மை சொல்றாரு, கூடுதல் கணக்குன்னு சொல்றாரு. அவருடைய எதிர்பார்ப்பை சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு இருங்க, அவர் வருமான வரித்துறையில சவுத் இந்தியால அது தப்பு சார். சொல்லி முடிக்கணும் செங்கோட்டையன் வருங்காலத்துல பேச போவாங்க. சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நான் சொல்லக்கூடாது, தப்பான தகவல் சொல்லக்கூடாது. சரி இருங்க, அவர் என்னன்னா அவருடைய கணக்கு அவருக்கு எது உண்மையா இருக்கோ அதை காட்டுறாரு. அது எந்த பாணியில காட்டணுமோ அதுக்கான இதுல ஃபில் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க அதுக்கான டீமை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு விமர்சனங்கள் வர்றதுன்னா அவர் இந்த கார் வச்சிருக்காரு, அந்த கார் வச்சிருக்காரு, இவ்வளவு பணம் வச்சிருக்காரு, இல்ல தனிப்பட்ட இருக்கட்டும். ஆனால் நான் என்ன கேட்கிறேன், ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன தேர்தலில் பண்ண அஃபிடவிட்ல அவருடைய சொத்து மதிப்பு 4 கோடி. அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட ஒரே வருடத்துல 12-13 படம் நடிச்சிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காங்க. அப்போ உண்மைக்கு விலை அதிகம். அப்ப என்ன அர்த்தம்னா இவங்க கிட்ட காசே கிடையாது, வெறும் 4 கோடி. அவர்களுடைய கார்களுடைய கணக்குகள் எடுத்தோம்னா தெரியும். அதான் சொல்ல நம்ம பண்றது சரி, அதான் சொல்றேன். அவர் இருந்த எப்படியோ இவ்வளவு சார், இவ்வளவு தங்கம் சார் போன சிஎம் எடப்பாடி எவ்வளவு சொத்து கணக்கு காட்டியிருக்காரு பாருங்க. அதனால அவர் உண்மையா சொல்றேன் நானு. சரி, சார் அது தவறு இல்ல, அவரோட சொத்து கணக்கு கரெக்ட்டா காமிச்சிருக்காரு. தவறு இல்ல சார், அவர் இந்த மூலமா வருமானம் இல்ல. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ அல்லது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ தன்னுடைய மனைவிக்கோ மகளுக்கோ கடன் கொடுத்ததாக அவர்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க. அதை தான் சொல்ல வரேன் சார். ஒரு அஃபிடவிட்ல இப்படி எல்லாம் கொண்டு போகணும், இப்படி எல்லாம் கொண்டு போனா விமர்சனங்கள் வரும்ன்றது தெரியாத அளவுக்காக அவர்கள் இருப்பார்கள். இப்படி எல்லாம் நான் உண்மையா இருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, நான் ஊழல் செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன் சொல்றதுடைய அடிப்படை தான். நீங்க அதுக்கு விமர்சனம் வைங்க, 1000 விமர்சனம் வைங்க. அவர் மக்கள் கிட்ட நேர்மையா நான் இருக்கிறேன்றதை கொண்டு போறாரு. அதை இவங்க எப்படி வேணா திணிக்கட்டும்.
ஓகே சரி இந்த பிரச்சாரத்தை மாத்துவாரா ஏகப்பட்ட புகார்கள்லாம் அவர் மீது இவங்க வைக்கிற சரி புகார் ஜேம்ஸ் மார்டின் சார் இப்போ நான் என்ன சொல்றேன் அவருடைய பிரச்சார பயண திட்டத்தை இப்போது உள்ள இந்த முறையிலிருந்து மாற்றுவாரா இல்ல மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா என்ன பண்ணணும் சொல்லுங்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சிக்கல்கள் வரும்போது தலைமை தேர்தல் அதிகாரி நேரிட்டு பார்க்கும்போது வரும் காலங்களில் நிச்சயமா இதை வந்து சீர் செய்து தேர்தல் ஆணையமும் அதுக்கு வந்து கரெக்டான நிச்சயம் தமிழகம் முழுவதும் அவருடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்து இந்த தேர்தலில் மக்களுடைய பிரதான வாக்குகளை பெற போறாருன்றது தான் உறுதி. ஓகே கொடங்க பிரகாஷ் நிறைவு கருத்தா சொல்லிருங்க சார். கொடங்க பிரகாஷ் நிறைவு கருத்தா சொல்லிருங்க. விஜயோட இந்த பயண திட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த பரப்புரையில் மாற்றம் ஏற்படுமா மக்களை சந்திப்பாரு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? முழுமையா எல்லா மாவட்டங்களுக்கும் போய் சந்திச்சுவார் நினைக்கிறீங்களா? எல்லா மாவட்டத்துக்கு அவர் போக வாய்ப்பு இல்ல சார். அதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. நம்ம உண்மைதான் பேசணும். அவங்க சொன்ன மாதிரி நம்ம உண்மைதான் பேசணும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனாலும் இவர் இப்ப திருச்சி கண்டிப்பா அங்க போயே தீரணும். ஏன்னா அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா அட்லீஸ்ட் இப்ப இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டீங்கல்ல, எல்லா இடங்களிலும் அதிகாரிகள் அழுத்தம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இனிமேலாவது அவர் போகிற இடங்கள்ல முன்கூட்டியே இப்ப நீங்க உங்ககிட்ட அனுபவம் வாய்ந்த ஆட்கள்லாம் கையில வச்சிருக்கீங்க, செங்கோட்டையன் மாதிரியான அனுபவம் வாய்ந்த ஆட்கள்லாம் அவர் பேச்செல்லாம் கேளுங்க. நீங்களே முடிவு பண்ணாதீங்க. அவர் வந்து ஜெயலலிதா பிரச்சார பயணத்தையே வடிவமைத்தவர். அவரை எங்கேயுமே மதிக்க மாட்டீங்க. அவரெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் நிறைய விஷயங்களை வகுத்து கொடுப்பாரு. ஏன்னா டஃப் கொடுத்தவர். திமுகவும் அதிமுக இருக்கும்போது திமுகவை கடுமையாக டஃப் கொடுத்தவர். இந்த மாதிரி அனுபவசாலிகள் கையில வச்சுக்கிட்டு அவங்களாம் தூக்கி எறிஞ்சிங்கன்னா நீங்க வெறும் விஜய் முகத்துக்கு தான் கூட்டம் வருதுனாலும் அந்த முகத்தை ஒழுங்குபடுத்தணும் சார். அதுதான் சார் சரியான நடைமுறை. இதைத்தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம். அவருடைய பிரச்சார பயணம் எடுபடுமா எடுபடாதான்றது மக்கள் பார்வையில தான் நம்ம விட்டுறணும். நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலை இவரை கூட இருக்கிற எல்லாரும் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து படிக்க சொன்னா அது விளங்காது சார். தொகுதி வாரியாக என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து வேட்பாளர் லிஸ்ட்ல சொல்லும் போதும் ஒரே பதில் படிக்கிறாரு, பெரம்பூர்லயும் அதே படிக்கிறாரு, குளத்தூர்லயும் அதே படிக்கிறாரு, ஒரே விஷயத்தை தான் சொல்றாரு. நன்றி அப்ரஹாம் சார். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றும் ஜேம்ஸ் மார்டின் சொல்ல பல்வேறு கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தல் சிறப்பு அரங்கத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிந்து கொண்ட இருவருக்குமே நன்றி. மற்றொரு ஆளுமைகளோடு மற்றொரு தேர்தல் சந்திப்போம். நன்றி.